தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராமில் முதலாவதாக நாம் நம்முடைய தேசம் இந்தியாவுக்காகவும் தேவராஜ்யத்தின் ஒரு சில காரியங்களுக்காகவும் திட்டங்களுக்காகவும் முக்கியமான காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது பகுதியில் நாம் தேவனுடைய வார்த்தையை, ஜெபத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய ஜெபம் முக்கியம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதில் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த பூமியில் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சத்தின்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வேளை நான் கேட்டால் கேட்பார், கேட்கலன்னா ஒரு வேளை கேட்க மாட்டார். அந்த 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 விளையாட்டெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நாம் ஒரு சீரியஸான காரியத்தை செய்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தேவனை அவருடைய பிள்ளைகளாக உரிமையோடு அணுகிறோம். அவருடைய சமூகத்திற்குள் நுழைகிறோம். அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் சபைகளிலும் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்த மாபெரும் கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஒருவராய் வானத்தை திரையைப் போல விரித்த தேவன். ஒருவராக தனியாக பூமியை பரப்பின தேவன். பிதாவே, நீரே பெரியவர். பிதாவே, நீரே தேவன். பிதாவே, நீர் ஒருவரே தேவன். பிதாவே, நீர் ஒருவரே கர்த்தர். பிதாவே, நீர் ஒருவரே இரட்சகர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இந்த மாபெரும் வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இயேசுவின் நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தின் மூலமாக உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். தாப்பன, எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலங்களுக்காக, எங்களுடைய பட்டணங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பன, எங்கள் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். பிதாவே, நீர் அவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை சரியான பாதையில் நடத்த, மக்களுக்கு நன்மை செய்ய, மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, தாப்பனை இந்த தேசத்தின் நன்மைக்கு உழைக்க நீர் அவர்களை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, மற்ற தேசங்களோடு கூட சரியான விதத்தில் நடந்து கொள்ள, மற்ற தேசங்களை சரியான விதத்தில் கையாள நீர் ஞானத்தை எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ள நீர் ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் கூடும், நீரே ஒருவராய் ஞானமுள்ள தேவன். ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. தாப்பனை, உம்முக்கு சித்தமான விதத்தில் நீர் அவர்களின் இருதயத்தை திருப்புகிறீர் என்று வாசிக்கிறோமே. தாப்பனை, எங்கள் ராஜாக்களின் இருதயத்தை உம்முடைய பாதையில், தேவ வார்த்தையின் பாதையில், தாப்பனை உம்முடைய ஞானத்தின் பாதையிலே திருப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் தேசத்தில் நீதியும் நியாயமும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மை பாராட்டப்படட்டும், நன்மை போற்றப்படட்டும், நன்மைக்கு பலன் கொடுக்கப்படட்டும். தாப்பனை, தீமையும் துன்மார்க்கமும் தண்டிக்கப்படட்டும். தாப்பனை, பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
தாப்பனே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, வேலை வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகட்டும், நல்ல தொழில்கள், இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸஸ், லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், எல்லா அளவுகளிலும் தாப்பனே உருவாகட்டும். தாப்பனே, நீர் எங்கள் விவசாயிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவும் உதவியும் எங்கள் விவசாயிகளுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். தாப்பனே, எங்கள் விசுவாசிகளை நீர் விவசாயிகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் விவசாயிகள் தற்கொலையெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. தாப்பனே, அவர்கள் வாழட்டும், சாகாமல் பிழைத்திருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலன் எங்கள் தேசத்திற்கு உண்டாகட்டும். உம்முடைய பலத்தினால் எங்கள் தேசம் இடைக்கட்டப்படட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மற்ற கையிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மீது உண்டாகட்டும். இயற்கையின் மூலமாக உருவாகுகிற அழிவுகளை நீர் எங்கள் தேசத்தில் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எல்லா தீமைக்கும் விலக்கி நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் காக்கவில்லை என்றால் நகரத்தை காப்பதற்கு காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் தேசத்திற்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் பிழைத்திருக்கிறதால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று. பிதாவே, நீர் ஜீவிக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர் இருக்கிறபடியினால் உம்முடைய உதவினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் தேசம் பலமடையட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, இந்த ட்ரம்ப் டிரான்சிஷனை நீங்கள் முழுமையாக பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, சகலவற்றையும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப் மீதும் ஜேடி வான்ஸ் மீதும் அவர்களுடைய நாமினிஸ், ஹெல்ப்பர்ஸ், உதவி செய்கிறவர்கள், அசோசியேட்ஸ் எல்லார் மேலும் தாப்பனை, அவருடைய டீம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப் எல்லார் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, அவர்களை மனுஷர்கள் கண்ணியிலிருந்தும் பிசாசின் கண்ணியிலிருந்தும், மனுஷர்கள் தோண்டுகிற குழிகள், பிசாசு தோண்டுகிற குழிகளிலிருந்தும் தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அமெரிக்க தேசத்தின் மீது உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், ஒழுங்கு உண்டாகட்டும். தாப்பனே, ஒரு அமைதல் உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு அனாவசியமான துன்மார்க்கமான போராட்டங்கள், கலகமான போராட்டங்களுக்கு விரோதமாக உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, அப்படிப்பட்ட காரியங்கள் அவிக்கப்படட்டும், தடுத்து நிறுத்தப்படட்டும், ஒழுங்கு உண்டாகட்டும். தாப்பனை, பிதாவே, சமாதானம் உண்டாகட்டும். அந்த தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த காலங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தப்படட்டும். இந்த கிருபையின் காலங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, அந்த தேசத்தின் சமாதானத்தை குலைக்க செய்யப்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவமாகி போகட்டும். பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆட்சி, இந்த காலம் அந்த தேசத்திற்கு பிரயோஜனமானதாக, ஆசீர்வாதமானதாக அமையட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப் மீது உம்முடைய கண்கள் பதிக்கப்படட்டும்.
கண்ணின் மணியைப் போல் அவரை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். தகப்பனே, இஸ்ரவேல் தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். தகப்பனே, இஸ்ரவேலின் தேசத்தின் மீது உம்முடைய இரக்கமும் உம்முடைய உண்மையும் பலிக்கட்டும். தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பலப்படட்டும், பெருகட்டும், வளரட்டும், இன்னும் விரிவாகட்டும். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக நீர் கொடுத்த தேசம், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்து இரத்த உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு நீர் கொடுத்த அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கட்டும். வேறு யாருக்கும் அந்த இடத்துல உரிமை கிடையாது. தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த நீர் மாறாதவர். நீ செய்த தகப்பனே, நீர் செய்த அந்த நித்திய உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. அதை மாற்றுவதற்கு எந்த தேசத்திற்கும் உரிமை கிடையாது, எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸுக்கு உரிமை கிடையாது, அரபு தேசங்களுக்கு உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய தேசத்தை நீர் உம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரம் இஸ்ரவேல் தேசம் மீது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறவர்கள் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். மாபெரும் மகத்துவமான கிரியைகளை நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுதும் எங்களுக்காக வருகிறோம். எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. பிதாவே, ஜெபத்தை குறித்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் வல்லவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைய உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மோடு கூட இன்னும் ஒரு ஆழமான உறவுக்குள் எங்களை நீர் ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையிலும் சத்தியத்திலும் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் யாருக்கெல்லாம் தெய்வீக சுக தேவையோ அவர்களை இப்போதே குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவர்களை தொடட்டும். எல்லா வியாதிகளும் வலி வேதனைகளும் நீங்கட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் உடையட்டும், நுகங்கள் முறியட்டும், சுமைகள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போவதாக. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் மகிமையான காரியங்களை செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரியங்கள்லாம், நம்ம ஜெபிக்கிற இந்த காரியங்கள்லாம் நாமளாக சும்மா தெரிந்து கொள்ளுகிற காரியம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற விதமாக ஜெபிக்கிறோம். அதனால தான் அப்பப்போ நம்முடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா அது ஒரு அசைன்மெண்ட். அந்த காரியம் நிறைவேறும் அளவும் அதை குறித்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால தான் ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் ஜாமக்காரருடைய வேலை. ஜாமக்காரர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அவர் காண்பிக்கிற விதமாக காண்பிக்கிற காரியங்களுக்காக ஜெபிப்பது தான் ஜாமக்காரருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரமாக ஜெபிப்பது முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஜெபத்தில் வல்லவர்கள் என்ற தலைப்பில் நாம் தேவ வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே இந்த வசனத்தை வாசிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதை குறித்து தொடர்ந்து பேசலாம்.
லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். கவனிங்க, இந்த கேள்வியை கேட்குற மக்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள் கிடையாது, ஜெபத்தை குறித்த ஒரு அறிவில்லாதவர்கள் கிடையாது, தேவ வார்த்தை குறித்த வெளிச்சமில்லாதவர்கள் கிடையாது. இவர்கள் யூத மக்கள், அதிலும் இவர்கள் கொஞ்சம் வைராக்கியமானவர்கள். சீஷர்கள்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தரை குறித்த வைராக்கியம் உள்ள ஆட்கள். அந்த சமுதாயமே அந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். கர்த்தரை குறித்த அந்த விசுவாசம்தான் அந்த சமுதாயத்தின் பிரதானமான ஒரு தீமாக இருக்குது. ரைட்? அந்த விசுவாசத்தை வச்சு தான் அந்த சமுதாயமே உருவாக்கப்பட்டு இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழுகிறவர்கள் வாரம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. சபாத்து தினத்தில் அங்கே போய் தேவ வார்த்தையை கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, தனியாக ஜெபிக்கிறாங்க. ரைட்? இவங்களுக்குன்னு ஜெபம் போதிக்கப்படுகிறது. காலங்காலமாக, தலைமுறையாக இவங்களுக்கு ஜெபத்தை குறித்தும் தேவ வார்த்தை குறித்தும் நன்றாக போதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண இஸ்ரவேலனு கூட தேவ வார்த்தை குறித்து கொஞ்சம் நிறையா தெரியும் அந்த காலத்தில். ரைட்? அந்த பர்டிகுலர் பீரியட் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. அதனால் இவங்க ஜெபிக்கவே தெரியாதுன்றதுனால இந்த கேள்வியை கேட்கல. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை இவங்க உத்து பார்க்குறாங்க, கூடவே இருக்கிறாங்க. இயேசு ஒரு ஜெப மனிதராக இருக்கிறார் என்பதை கவனிக்கிறார்கள். இயேசுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க. ரைட்? காலையில் ஜெபிக்கிறாரு, ராத்திரி ஜெபிக்கிறாரு, சில சமயம் ராத்திரி முழுசாக ஜெபிக்கிறாரு, அதிகாலையில் போய் ஜெபிக்கிறாரு. ரைட்? பப்ளிக்காக ஜெபிக்கிறாரு, தனியாக போய் ஜெபிக்கிறாரு. ரைட்? இப்படி பல விதங்களும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபத்தின் விளைவையும் அவங்க பார்க்குறாங்க. அவருடைய சொந்த வாழ்க்கையில் உண்டாகிற அந்த வெற்றி, அந்த பரிசுத்தம், அந்த கீழ்ப்படிதல், ரைட், ஹல்லேலூயா, இதெல்லாம் பார்க்குறாங்க. அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற அந்த நன்மைகளை பார்க்குறாங்க. அவருடைய ஊழியத்தில் வெளிப்படுகிற வல்லமையை பார்க்குறாங்க. அந்த ஊழியத்தில் வெளிப்படுகிற அந்த ஞானத்தை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை உருவாகுது. அதன் விளைவாக கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு உடனே என்ன சொன்னார்? பதில் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நான் தேவகுமாரன், நான் இப்படி ஜெபிப்பேன், உனக்கு அதெல்லாம் எட்டாத ஒரு காய், எட்டாத கனி அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ரைட்? அவங்க கேட்ட உடனே பாருங்கள், எப்படி ஜெபிக்கணும்னு உடனே சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவராக இயேசு விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை அவங்களுக்கு கொடுக்குறார். எதுக்கு? தன்னை போலவே தன் சீஷர்களும் ஜெபிக்கணும், ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு இயேசு ஜெபத்தை குறித்து விலையேறப்பெற்ற பொக்கிஷமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நாமத்தையே கொடுக்கிறார். அவருடைய லெவலில் நம்மளும் ஜெபிக்க பழகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தையே ஜெபத்தில் பயன்படுத்தும் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். புரியுதா? இதெல்லாம் எந்த நோக்கத்தோடு கொடுக்குறாருன்னா, தன்னை போலவே தன்னுடைய சீஷர்களும் ஜெபிக்க வேண்டும், தன்னை போலவே ஜெபத்திற்கு அவர்களும் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு, வாஞ்சியோடு இயேசு இப்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம என்னதான் ஏற்கனவே ஜெபத்தை குறித்து அறிந்திருந்தாலும், எத்தனை வருஷம் நம்ம ஆல்ரெடி ஜெபிக்கிற மக்களாக இருந்திருந்தாலும், எல்லாருமே வளரலாம், எல்லாருமே இன்னும் பெட்டர் ஆகலாம் இல்லையா? நம்ம யாரும் இங்கே அப்படியே பெர்ஃபெக்டெல்லாம் இன்னும் இல்லை. எல்லாருமே இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். எல்லாருமே இன்னும் மகிமை மேல் மகிமை அடைகிறோம். எல்லாருமே இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இடம் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் வளருவது முக்கியம், கற்றுக்கொள்வது முக்கியம். இன்னும் வல்லமையாக, இன்னும் கனி தரக்கூடிய விதத்தில் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த ஜெப போதனை. நம்ம பல காரியங்களில் வல்லவர்களாக மாற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், காசு பணம் செலவழிக்கிறோம், போய் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போகிறோம், வேலைக்கு சேர்றோம், பல ஆண்டுகள் அந்த ஃபீல்டில் உழைக்கிறோம். வல்லவர்களாக மாற வேண்டும், இதில் நான் எக்ஸ்பர்ட்டாக மாறணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் நமக்கு இருக்குது. ரைட்? அதே நேரத்தில் நாம் இந்த ஜெபத்தில் வல்லவர்களாக மாறவும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு காலேஜ் படிப்பை நான் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் சரியாக ஜெபிக்க கற்றுக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொன்னார். காலேஜ் படிப்பு தேவையில்லைன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை.
ஆனால் அதை காட்டிலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வது அவசியம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ஏன் ஜெபத்தின் மூலமாக தேவ ஞானம், ஆசீர்வாதம், தேவ தயவு, தேவ உதவி, தேவ வழிநடத்துதல் சகலமும் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தரிடத்திலிருந்து நாம் வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும் இல்லையா? ஹல்லேலூயா. முன்னேற முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும், தப்பிக்க முடியும். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக மட்டுமல்ல, நம்ம தேசத்துக்காகவும் ஜெபிக்க முடியும், சபைக்காக ஜெபிக்க முடியும், குடும்பத்தாருக்காக ஜெபிக்க முடியும். இப்படி ஜெபத்தின் மூலமாக சொந்த வாழ்க்கை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நன்மையை கொண்டு வர முடியும். அதனால தான் அந்த மனுஷன் அப்படி தெளிவாக ஞானத்தோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை யாருனாலும் செய்யலாம், படித்தவங்களும் செய்யலாம், படிக்காதவங்களும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஏழைகளும் செய்யலாம், பணக்காரங்களும் செய்யலாம். எந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாலும் அவங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்களால் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்தில் வல்லவர்களாவதற்கு என்னெல்லாம் தேவை, எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன பிரமாணங்களை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நிறைய காரியங்களை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஒரு வேளை நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க இந்த போதனையில் அப்படின்னா அந்த பழைய மெசேஜஸையும் போய் கேளுங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக ஜெபத்தில் அந்த வார்த்தைகளின் வல்லமை எப்படி செயல்படுகிறது, நம் வார்த்தைகளை நம்முடைய ஜெபத்தோடு எப்படி ஒத்துப்போக செய்ய வேண்டும், அந்த ஜெபத்தில் வார்த்தைகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 1-2 மெசேஜ் இந்த லைனில் வரும். ஏன்னா ஜெபம் என்பது வார்த்தைகள் இல்லையா? நம்ம ஒன்றும் ஏன்னா ஜெபம் ஒன்று ஒரு வீடியோ எடுத்து வீடியோ ஓட்டலை நம்ம இல்லையா? ஜெபம்னா என்ன? நம்ம வாயை திறந்து தேவன் இடத்துல வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகளுக்கும் ஜெபத்துக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. அந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், ஜெபத்தின் நேரத்தில் என்ன பேசுகிறோம், ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் பூமியில் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ரைட்? கர்த்தர் பூமியை படைத்த உடனேயே அதை தூக்கி மனுஷன் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று பூமியின் மீது மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கூட என்ன சொன்னார்? பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். ரைட்? பூமியில் எதை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பாருங்கள், மனிதன் என்ன செய்கிறான்றது ரொம்ப முக்கியம், என்ன பேசுகிறான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷனுக்கு கர்த்தர் பூமியில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ரைட்? இன்றைக்கி நம்ம இந்த அதிகாரத்துக்கு என்ன அடிப்படை, இந்த வார்த்தைகளை நான் எப்படி சரி செய்வது அப்படின்றத குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் போங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18:21 வசனத்தை கவனிங்க. இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் போதிக்கப்படுகிறது. மரணமும் ஜீவனும். ரைட்? மரணம் ஜீவன்றது சாதாரண மேட்ரு கிடையாது. ரைட்? மரணம்ன்றது ஒரு பயங்கரமான காரியம், ஜீவன்றது ஒரு வல்லமையான காரியம் இல்லை? ஹல்லேலூயா. இந்த ஜீவனின் சக்தி, மரணத்தின் சக்தின்றது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அழிக்கக்கூடிய காரியம் ஒரு சைடு, நாசமாக்கக்கூடிய காரியம். ரைட்? அழிவையும் நாசத்தையும் வியாதியும் மரணத்தையும் கொண்டு வரக்கூடிய சக்தி. இன்னொரு பக்கம் ஜீவன்றது ஆசீர்வாதம், நன்மை, சுபிட்சம் இவைகளை உண்டாக்கக்கூடிய சக்தி, ஜீவனை உண்டாக்கக்கூடிய சக்தி இல்லையா? இது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இங்கே கர்த்தர் பேசுகிற பாயிண்ட் மரணமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், மனுஷ வாழ்க்கையில் அதிமுக்கியமான காரியங்கள். ரைட்? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த அதிகாரம், வல்லமை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம்? நாவில் வைக்கப்பட்டிருக்கிறதாம். சேர்ந்து வாசிப்போம்மா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய வார்த்தைகள் கனியை உருவாக்கும். வார்த்தைகள் பிரயோஜனமற்றவைகள் கிடையாது.
ஒரு சிலர்லாம் பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, என்னத்தை செஞ்சேன், ஏதோ பேசுனா அவ்வளோதானே அப்படின்வாங்க இல்லையா. அல்லேலூயா. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டான், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்வாங்க. பேச்சை நம்ம சாதாரணமாக பார்க்குற ஒரு கெட்ட பழக்கம் மனுக்குலத்துக்கு உண்டாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு டிவி சேனல் ஓப்பன் பண்ணோம்னா லடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. என்னத்தை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்னு யோசிக்கிறது கிடையாது, என்ன வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறோம்னு யோசிக்கிறது கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற ஆட்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும், இது என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுன்னு தெரியும், தெரிஞ்சு தீமைக்கு ஏதுவாக ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நன்மை உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று விரும்பி அதுக்கேற்ற வார்த்தைகளை பேசுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. ரைட். ஞானமான காரியங்களை ஒரு நோக்கத்தோடு கவனமாக தெரிந்து பேசுகிறவர்களும் இருக்கிறாங்க. ரைட். இப்படி பலவிதமான ஆட்களை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஏன்னா பொதுவாக பாருங்கள், மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோமா மரியாதை கொடுக்கறது கிடையாது. தங்களுடைய வார்த்தைகளை சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. என்னத்தையோ சொன்னேன், என்னத்தையோ பேசினேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு அசால்ட்டான அந்த ஒரு எண்ணத்தை நம்ம கைவிடணும். என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்றதை விசுவாசிக்கிறோம். பாருங்கள், இந்த அறிவும் வெளிச்சமும் உண்டாகும் போது தான் வார்த்தைகளை குறித்த கவனம் நமக்கு உண்டாகும். நான் வார்த்தைகள் பிரயோஜனமற்றவைகள், அவைகளில் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, அது ஒன்றும் மேட்ரே கிடையாது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் அந்த வார்த்தைக்கு கவனம் செலுத்த மாட்டேன். என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், எப்போ பேசுகிறேன், எதை பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. ஆனால் என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, என் வார்த்தையினால் காரியங்கள் சாதிக்க முடியும், என் வார்த்தையின் மூலமாக அழிவும் உண்டாக முடியும், ஜீவனும் உண்டாக முடியும், ஆசீர்வாதமும் உண்டாக முடியும், சாபமும் உண்டாக முடியும், நன்மையும் உண்டாக முடியும், தீமையும் உண்டாக முடியும், ஒற்றுமையும் உண்டாக முடியும், பிரிவினையும் உண்டாக முடியும். குடும்பம் ஒன்று சேர்க்கப்படவும் முடியும், குடும்பத்தை பிரிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு வெளிச்சம் எனக்கு உண்டாகும் போது தான் நான் அந்த வார்த்தைகளை குறித்த ஒரு அக்கறை எனக்கு உண்டாகிறது, அந்த வார்த்தைகளை குறித்த ஒரு கவனம் உண்டாகிறது. என் வார்த்தைகளை நான் ஒழுங்குபடுத்தணும், சீர் செய்யணும், சரி பண்ணணுன்ற ஒரு விருப்பம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ வார்த்தைக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். அவரே சொல்கிறாரு, மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரத்தில் நான் வச்சிருக்கிறேன். ரைட். இது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக உண்டானது கிடையாது. ஒரு ஒரு ஜந்து, ஒரு சில இந்த நாத்திகர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு செல், ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கனிசம். ரைட். அது அப்படியே தானாக அப்படி வளர்ந்து கிளந்து இன்னைக்கு மனுஷனாக நிற்கிது அப்படின்னா, ரைட், இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி காரியம்லாம் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியுது. அது எப்படி நாவல் எப்படி மரணம் ஜீவன் அதிகாரமாக எங்கேருந்து வந்துச்சு? ரைட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஏதோ ஒரு ஜந்து மாதிரி யோசிக்கிறதுனால, ஏதோ ஒரு மிருகம் மாதிரி யோசிக்கிறதுனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி நினப்பெல்லாம் அவங்களுக்குள்ளேயே வர்றது கிடையாது. ரைட். அதனால் என்னத்தினாலும் பேசுகிறது, எப்படினாலும் பேசுகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் வெளிச்சத்தில் நம்ம மனிதர்களை பார்க்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட மேலான காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறார். நான் உன் வாயில், உன் நாவில் மரணத்தை குறித்த அதிகாரத்தையும் ஜீவனை குறித்த அதிகாரத்தையும் வைத்திருக்கிறேன். உன்னால் ஜீவனை கட்டவிழ்த்து விட முடியும், உன்னால் மரணத்தை கட்டி போட முடியும். அதான் ஏசப்பா சொல்கிறார் இல்லையா, பூமியில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ, எதை கட்டணும், மரணத்தை கட்டணும். எதை கட்டவிழ்க்கணும், ஜீவனை கட்டவிழ்த்து விடணும், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும், நன்மையை கட்டவிழ்த்து விட வேண்டும். அதை எப்படி முடியும்? வார்த்தை. ஏன் கட்டவிழ்த்து விட முடியுது? ஏன்னா கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் வச்சிருக்கிறதுனால என்னால் கட்டவும் முடியும், கட்டவிழ்த்து விடவும் முடியும். அந்த வசனத்துக்கு ஏசப்பா அங்கே கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்துக்கான அடிப்படை இந்த வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனால என்னால் தீமையை கட்டி போட முடியும், நன்மையை கட்டவிழ்த்து விடவும் முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது புரிஞ்சால் தான் ஜெபத்தில் நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு விளங்கும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் காட்டிலும் இன்னும் இது ஒரு அடிப்படை இல்லையா? ஆனால் இந்த வசனத்துக்கு இன்னொரு அடிப்படை இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமன்றது ஒரு பொக்கிஷமான காரியம் பாருங்க. இதை நல்லா படிக்கணும். ஏன்னா ஆதியாகமம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும். நான் கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் பாருங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, பழைய ஏற்பாடு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ரைட், எங்களுக்கு புதிய ஏற்பாடு போதும் அப்படின்வாங்க. அதில் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெறும் நிருபங்களை மட்டும்தான் பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அது மட்டும்தான் சபைக்கு எழுதப்பட்டது அப்படின்னு அதை மட்டும் பிடிப்பாங்க. பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. ரைட், நான் நிறைய புதிய ஏற்பாடு படிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். டெய்லி நான் எக்கச்சக்கமாக வாசிப்பேன். ரைட், ஆனால் பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் புதிய ஏற்பாடு வருது வெளியில். ரெண்டையுமே கொடுத்தது ஒரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டோட வெளிச்சத்தில் தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டை சரியாக புரிஞ்சுக்க முடியும். பழைய ஏற்பாடு புரியலைன்னா இல்லை தெரியலன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு சரியாக வழங்காது. இன்றைக்கி சபையில் கிறிஸ்தவத்தில் அநேக தவறான போதனைகள் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டை குறித்த வெளிச்சம் இல்லாதது தான். ரைட், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியத்துக்கு ஆயத்தமாகும்போது ஆவியானவர் என்னை 2 டாப்பிக்கு அதிகமாக படிக்க சொன்னார். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று செழிப்பு. இந்த 2 காரியத்தை குறித்தும் அதிகமாக நீ படி அப்படின்னு எனக்கு பர்சனலாக கட்டளை கொடுத்துருந்தார். நான் அதை செய்கிறது என்னுடைய வழக்கம். ரைட், அப்போ அது குறித்து ஆவியானவர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார். இன்றைக்கி சபையில் இந்த பரிசுத்தத்தை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய தவறான போதனைகள் இருக்குது. பரிசுத்தமே விளங்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட், பரிசுத்தம்லாம் முக்கியமில்லை, தேவையில்லைன்னு சொல்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செழிப்புன்றதே ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. செழிப்பை சரியாக புரிஞ்சிக்காத ஆட்கள், கிறிஸ்தவர்கள் செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்ற சத்தியம், இதெல்லாம் அதை குறித்தும் எக்கச்சக்கமான குழப்பம் இருக்குது. ரைட், இப்படி இந்த குழப்பத்துக்கெலாம் ஒரு பெரிய காரணம் என்னென்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். அவங்களுக்கு பழைய ஏற்பாடு விளங்கலை. பழைய ஏற்பாடை ஒழுங்காக படித்த புரிஞ்சு கொண்ட யாரும் இந்த 2 காரியத்தை குறித்தும் குழப்பம் அடையவே மாட்டாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டை ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கும். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். ஹல்லேலூயா, இது தெளிவாக விளங்கும் நீங்கள் பழைய ஏற்பாடு படிச்சிங்கன்னா. அதே போல் கர்த்தர் தன்னை பின்பற்றுகிறவர்களை தன்னுடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார், செழிக்க செய்கிறார் என்பது பழைய ஏற்பாட்டை படித்தா கட்டாயம் விளங்கும். ஹல்லேலூயா, புரியுதா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எதுக்கு இந்த 2 சத்தியமும் விளங்காமல் இருக்குதுன்னா, இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து சரியான வெளிச்சம் இல்லாததுனால தான். ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை. ரைட், அடித்தளமே இல்லாமல் வெறும் கூரையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் கஷ்டம்தான் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நான் உங்களை என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, பழைய ஏற்பாடை நல்லா படிங்க. ரைட், ஜபத்தோட பயபக்தியோடு படிங்க, முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு ஒழுங்காக விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று வேதம் நமக்கு போதிக்குது. அதே நேரத்தில் அதை எப்படி உருவாக்கினார் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கர்த்தருடைய செயல்பாட்டு முறையை நம்ம ஒத்து கவனித்தோம்னா, அவர் ஒரு காரியத்தை உருவாக்கணும், ஒரு காரியத்தை மாற்றணும் அப்படின்னா அவர் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார், தன்னுடைய வார்த்தைகளை பேசி உருவாக்குகிறார், மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருக்கு எப்போல்லாம் ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வாயை திறந்து வார்த்தைகளை பேசி உருவாக்குகிறார். எதையாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சாருன்னா வார்த்தைகளை அனுப்பி வார்த்தைகளை பேசி மாற்றுகிறார். எதையாவது செய்யணும்னு நினச்சாருன்னா வார்த்தைகளை பயன்படுத்தி, தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி செய்கிறார்.
இது கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய கரத்தை குறித்து பார்க்கிறோம், கர்த்தருடைய வல்லமையை குறித்து பார்க்கிறோம். ரைட். அதே நேரத்தில் வேதம் ஒரு முக்கியமான காரியத்தை போதிக்கிறது. என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா வார்த்தையை பேசுகிறார், அவர் பேசிய காரியங்களை அவருடைய கரம் செயல்படுத்துகிறதுன்றதையும் நம்ம பைபிளில் பார்க்குறோம். கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார், வார்த்தைகளை பேசி உருவாக்குகிறவராக இருக்கிறார், வார்த்தைகளை பேசி காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார், வார்த்தைகளை பேசி காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இது இந்த முதல் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அப்படின்னு போட்டிருக்குது. சில சமயம் என்றார்னு சொல்லும்போது நம்ம அதை அப்படி லைட்டாக அப்படி கிளான்ஸ் பண்ணி அப்படியே போயிடுறோம். ரைட். அதை கொஞ்சம் கவனம் கொடுக்கறதில்ல. அதுக்கு என்று சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கரெக்டாக இருக்கும். செட், காட் செட், காட் ஸ்போக், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பேசினார் அப்படின்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பதியுது இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அப்படின்னா, என்றார்னா நமக்கு அப்படி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது சில சமயம். ரைட். என்று சொன்னார் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் வெளிச்சத்தை எப்படி உண்டு பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு பேசினதினால் சொன்னதுனால வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். அடுத்து பாருங்க, ஆகாய விரிவை உண்டாக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். சரி, அவர் விரும்பினதுனால அவர் என்ன செஞ்சார்? ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். ரைட். உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆகாய விரிவை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? அவர் சொன்ன வார்த்தைகளின் மூலமாக உண்டாக்கினார். அடுத்து பாருங்க, வெட்டாந்தரை பூமி நிலத்தை உருவாக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு? ரைட். 9ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அல்லது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினார்? இதை பல ஆங்கிள் இருந்து நீங்கள் இதை பார்க்கணும், கேட்கணும். ரைட். அப்போ தான் இது பதியும் பாருங்கள். ரைட். ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது எப்படி செய்தார்னு பார்த்தோம். வார்த்தையை பேசி செய்தார் அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினார்? அவர் பேசின வார்த்தைகளின் மூலமாக நிறைவேற்றினார். ஜலம்லாம் ஒரு சைடு சேரணும்னு விரும்புகிறாரு. கட்டாந்தர எலும்பி அப்படி மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த நிலப்பரப்பு உண்டாகணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் விரும்பின அந்த காரியத்தை, அவர் திட்டம் போட்ட அந்த காரியத்தை வாயை திறந்து பேசுகிறார். பேசி அதை உருவாக்கினார். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் திரும்ப 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 இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. ரைட். கர்த்தர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், ஒரு காரியத்தை உருவாக்கணும்னு விரும்புகிறார், செய்யணும்னு விரும்புகிறார், மாற்றணும்னு விரும்புகிறார். அப்படி அவர் விரும்பும்போது ரைட், அதை அவர் எப்படி நிறைவேற்றினார்? வார்த்தைகளை பேசி நிறைவேற்றினார். அப்போ இந்த வார்த்தைன்றது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. வார்த்தைகள் ஒரு கருவியை போல செயல்படுகிறது. வார்த்தைகள் வல்லமையான காரியங்களாக இருக்கிறது. உருவாக்கும் சக்தியாக, மாற்றக்கூடிய சக்தியாக, ரைட், ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக, விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக, திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தியாக வார்த்தை இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த வல்லமையான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அப்படி பேசும்போது தான் அவைகள் நம்ம வாழ்க்கையிலையும் தேவ ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஏன் நாம் ஏன் பேச கற்றுக்கொள்ளணும்? கர்த்தர் அவர் பேசுவார், நான் எங்கே பேசணும்? பேசுகிறதுக்கு நான் யார்?
அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் தேவன், அவர் பேசுகிறாரு, உருவாக்குறாரு, மாற்றுறாரு, நடப்பிக்கிறாரு. அப்படி செய்கிறதுக்கு நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி மனுஷர்களுக்குள்ளே வருது. ரைட்? இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அதே அதிகாரத்தில், அதே சேம் சாப்டர், வேறு சாப்டர் கூட கர்த்தர் போல, அதே சாப்டரில் 26ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை கர்த்தர் எப்படி உருவாக்கினார்? தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில், தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கினார். ரூபம், சாயம், என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் உருவாக்குறேன்னா நான் எனக்கு பிள்ளையை உருவாக்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் உரிமை என்ன? தேவ பிள்ளையாகும் உரிமை. ரைட்? உங்கள் பழைய ஆவியை தூக்கி போட்டு கர்த்தர் புதிய ஆவியை கொடுத்து உங்களை புது பிறப்பு கொடுத்து உங்களை பிள்ளையாக மாற்றுறாரு. அதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் ஆசீர்வாதம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடிப்பொழுதில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன? தன்னுடைய பிள்ளையாக உங்களை மாற்றுறார். நீங்கள் பிள்ளைன்றதுனால தான் மற்ற ஆசீர்வாதம்லாம். புரியுதா? அல்லேலூயா. இங்கே கர்த்தர் இவ்வளோ பெரிய பூமியை தூக்கி ஆதாமுக்கு ஏன் கொடுத்தாரு? அவர் பிள்ளைக்கு அவர் பெருசாக செய்வார். இப்போ நம்ம பாருங்கள், நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்குறோம் இல்லையா? ரைட்? இந்த ஒரு சிலரால் கொஞ்சம் பணம் தான் கொடுக்க முடியும், ஒரு சிலரால் ஒன்றுமே கொடுக்க முடியறதில்ல. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ரைட்? ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோடான கோடி கணக்கில் அளவில் பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? இங்கே கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். ரைட்? சர்வ வல்லவர். அவர் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு தூக்கி பூமியவே மொத்தமாக கொடுக்குறாரு. முடியும், அவரால் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஆண்டு கொள்ளுங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆளுகை செய்கிறவங்களாம் எப்படி ஆளுகை செய்கிறாங்க? இப்போ ஒரு ராஜா முத இந்த பிள்ளைன்றதை தியானிப்போம். இப்போ ஒரு பிள்ளை எப்படி செயல்படணும், யார் மாதிரி செயல்படணும், அது ரொம்ப முக்கியம், அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட்? இன்றைக்கி பார்க்குறோம், இப்போ ஒரு மனுஷர்கள் மத்தியில் பார்த்தோம்னா, இப்போ நம்முடைய பிள்ளைகள்லாம் நம்மளை மாதிரி தான் நடக்குது, நம்மள்கிட்ட இருந்து தான் காரியங்களை கற்றுக்குறாங்க. அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகள்லாம் அப்படியே தாய் தகப்பனை இமிட்டேட் பண்ணுவாங்க. இந்த பயல்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவர் செய்கிற மாதிரியே செய்யணும்னு பார்ப்பாங்க, அவர் நடக்கிற மாதிரி நடப்பாங்க. சில சமயம் அவ்வளோ பெரிய ஷூ, அவங்களோட ஷூ இருக்கும், அந்த ஷூக்குள்ளே இவங்க காலை விட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவர் பைக் ஓட்டுறதுனால நானும் பைக் ஓட்டுறேன்னு அவனும் பைக் மேலே ஏறி உக்காந்துக்குவேன். பைக் சைஸ் கூட இருக்க மாட்டான். ரைட்? ஆனால் அவன் அந்த பைக் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஆக்ஷனாவது பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ண தெரியாது, கியர் போட தெரியாது, பிரேக் பிடிக்க தெரியாது, அதுக்கு பெட்ரோல் வேணும்னு தெரியாது, எங்கே பெட்ரோல் போடணும்னு கூட தெரியாது. ஆனால் அப்பா பைக்கில் உட்காந்து ஓட்டுறதை பார்க்குறதுனால இவர் வேகமாக போய் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படி ரெண்டு கையங்கி ஹேண்டில் மேலே வச்சுக்கிட்டு புர்ரு புர்ரு புர்ருன்னு சவுண்டு கொடுப்பார். பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்? பிள்ளைய விரும்புகிறாங்க, அப்பா மாதிரி நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வச்சுருக்க காரியம். தாப்பனை பார்த்து பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வழிமுறையாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் இந்த கட்டளைகளை பார்ப்பீங்க. தாப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு ஒரு பிரதானமான கட்டளை இருக்குது, ரொம்ப முக்கியமான கட்டளை அது. ரைட்? பழைய ஏற்பாட்டில் அதிமுக்கியமான கட்டளைகள்லாம் அந்த தாப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான கட்டளை. அது மக்கள் சரியாக செய்யாததுனால தான் இஸ்ரவேல் தேசத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உண்டாச்சு. ஆளாலும் ஏன் சில சமயம் நிறைய பேர் அதை கனெக்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் தேசத்தை மக்களை கர்த்தரிடத்தில் திருப்பும்படி அனுப்பப்படுகிறார். அவர் திருப்பின ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தரிடத்தில் திரும்புகிறார். கீழ்ப்படியாதவர்களை ஞானிகளின் போதனைக்கு நேராக திருப்புகிறார். இன்னொன்று, தாப்பன்மாருடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராக திருப்புகிறார். ஏன்னா நிறைய தாப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. பிள்ளைய தாப்பனை பார்த்து கற்றுக்கிறதும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டே, அந்த மேட்டரே மறந்துட்டாங்க. இப்போ தாப்பன் பிள்ளைகளை கவனிக்கணும், அவங்களுக்கு போதிக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள வழி நடத்தணும் என்ற அந்த ஒரு வழிமுறைக்கு கர்த்தர் யோவான் ஸ்நானகன் மூலமாக
இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் திருப்புறார். இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் மிஷன். அவருடைய ஊழியத்தின் பொறுப்புகள் அதுவும் ஒன்றாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு பிள்ளை தகப்பனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ மிருகங்கள் மத்தியில் கூட பார்க்குறோம். நீங்கள் ஒரு மிருகங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அது பிறந்த உடனே அவன் தகப்பனை பார்க்குது, அம்மாவை பார்க்குது. அவங்க என்ன எப்படி நடக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே போகாமல் இருக்கிறாங்க, எப்படி வேட்டையாடுறாங்க, எதை வேட்டையாடுறாங்க, எதை வேட்டையாடுறது கிடையாது, யார்கிட்ட போய் மோதுறாங்க, யார்கிட்ட மோதுறது கிடையாது, யார் வந்தால் ஓடினோம், யார் வந்தால் நிற்கணும். எல்லாத்தையும் அந்த மிருகங்கள் அந்த தாய் தாப்பனை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஹல்லேலூயா, புரியுதா? அதே அந்த மாதிரி தான் கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு தன்னுடைய படைப்புகளை. அதே போல தான் தன் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சாயலில், தன்னுடைய ரூபத்தில் எதுக்கு கர்த்தர் உருவாக்கினார்? தன்னுடைய பாதையில் தன் பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் பேசி உருவாக்குகிறவராக இருக்கிறபடியினால, அவர் பேசி மாற்றங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறபடினால, அவர் பேசி காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினால தான் நம்முடைய நாவில் அவர் மரணத்தின் அதிகாரத்தையும் ஜீவனின் அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல செயல்பட வேண்டும் என்று. அதான் நோக்கம். நோக்கத்தோடு கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. சும்மா செய்யலை, ஏதோ தோணுச்சு செஞ்சேன், திடீர்னு தோணுச்சு செஞ்சேன் இல்லை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்குகிறவராக, மாற்றுகிறவராக, செய்கிறவராக, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவரை போல நாமும் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கும் நம்முடைய நாவில் மரணத்தின் வல்லமையும் ஜீவனின் வல்லமையும் வைத்திருக்கிறார். புரியுதா? நம்முடைய நாவுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். புரிந்த அறிவும் வெளிச்சமும் உண்டாகும் போது தான் நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பேசுகிறோம், இதை பேசினா என்ன நடக்கும், இதை பேசலாமா கூடாதான்ற எண்ணம் அப்போ தான் நமக்கு தோணவே ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகள் ஒன்றும் இல்லை, சும்மா என்னத்தையும் சொன்னேன், பேச தான் நான் செஞ்சேன். வார்த்தைகளை குறித்த ஒரு வெளிச்சமே இல்லாமல் நம்ம இருக்கிற வரைக்கும், அந்த வார்த்தைகளின் வல்லமையை குறித்த வெளிச்சமே இல்லாத வரைக்கும், அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னு கவனிக்கிறது கிடையாது, எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறது கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் பேசி உங்கள் முதலாளிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? சரி, நம்ம இப்படி சொன்னால் அவருக்கு கோவம் வருது, இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்முடைய வார்த்தையோடைய விளைவுகளை பார்க்குறோம். அந்த விளைவுகள் நமக்கு நல்லதில்லைன்னு தெரியுது, அதனால தான் மாற்றுறோம் இல்லையா? வீட்டில் பொண்டாட்டிட்டு இதை சொன்னோம்னா அவளுக்கு கோவம் வருது, 4 நாள் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அதை பேசுகிறத நிப்பாட்டுறோம் இல்லையா? சரி, இதை பேசினா குடும்பத்தில் சண்டை வரும், இதை சொன்னால் குடும்பத்தில் சமாதானம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த காரியங்களை பேசாமல் இருக்கிறோம். அந்த வார்த்தைகளுடைய அந்த வல்லமை விளங்கும் போது தான், அது எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் அப்படின்ற அறிவு உண்டாகும் போது தான் நம்ம நம்முடைய வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ முதல் ஸ்டெப் என்ன? இந்த வெளிச்சம் நமக்கு உண்டாகணும். என் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது, என்னுடைய பரம தகப்பனின் சாயலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் பேசி காரியங்களை உருவாக்குகிறார், அவர் பேசி காரியங்களை நிறைவேற்றுகிறார், அவர் பேசி காரியங்களை மாற்றுகிறார். நானும் அவரை போல செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என் வாயில் ஜீவனின் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நான் சும்மா கண்டதையும்லாம் பேசக்கூடாது, யோசித்து நிதானமாக தெளிவாக தெரிந்து கொண்டு கவனமாக பேசணும் அப்படின்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஜெப நேரங்களையும் இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் பேசுகிற வார்த்தைக்கு எப்படிப்பட்ட வல்லம் இருக்குது, ஜெபத்தில் எதுவும் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு ரெவலேஷன்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நமக்கு உண்டாகும்.
புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கி பேசுகிற இந்த வசனங்களெல்லாம் எடுத்து தியானிங்க, யோசிங்க, இவைகளை குறித்து ஜெபிங்க. கர்த்தர்கிட்ட கேடு, கர்த்தாவே இந்த வார்த்தையின் வல்லமைகளை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஜெபிங்க, ஜெபிச்சு இந்த வார்த்தைகளெல்லாம் தியானித்து பாருங்கள். இனிமேல் பைபிள் படிக்கும்போது இந்த வார்த்தைகளை குறித்து எங்கெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜெபத்தில் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால தானே இந்த போதனையெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் ஜெபத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகளை குறித்த வெளிச்சம், அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த அறிவு ரொம்ப முக்கியம். ரைட்? ஹல்லேலூயா. அதனால் செய்யுங்க, டைம் எடுத்து செய்யுங்க. ரைட்? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.